இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் சொல்கிறாங்க, எப்பவுமே புன்முறுவலோடு இருந்தால் ரொம்ப நல்லது, முகத்தில் புன்முறுவல் வச்சுக்கணும்னு சொல்லி. ஆனால் சும்மா ஒன்றுமே இல்லாமல் முகத்தில் புன்முறுவலாக வச்சுக்கிறது ஒரு முடியாத காரியம். அப்போது ஏன் துன்பம் வரும் வேலையில் ஏன் சிரிக்கணும் அப்படின்னா, மனிதன் முந்தைய காலங்களில் நிறைய முற்பிறவிகளில் முந்தைய காலம் நிறைய பாவம் பண்ணிருக்கு. அந்த பாவங்கள் இந்த பிறவியில இப்போ நம்ம அனுபவிக்கிற போது அது துன்பங்களா இருக்கு. பாவங்களை நம்ம அனுபவிக்கிற போது அது துன்பங்களா இருக்கு. அப்போ ஒரு மனிதன் இன்பத்தை அனுபவிக்கிற போது அவன் பாவம் செய்யறான். பாவம் செய்யறதுனால இன்பத்தை அனுபவிக்கிற தன்மை ஏற்படும். பாவமா புண்ணியமா தெரியாது. ஆனா துன்பத்தை அனுபவிக்கிற போது அவன் முந்தைய பாவத்தை இப்ப துன்பமா அனுபவிச்சு அந்த பாவத்தை கழிக்கிறான். அப்ப நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பம் முந்தைய பாவத்தினுடைய விளைச்சல் தான். இதன் மூலமா நாம முந்தைய பாவம் கழிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு துன்பப்படுற போது சிரிங்க. நீங்க துன்பப்படுறது முந்தைய பாவத்துக்கான கணக்கு தான் சொல்லி உங்க பாவம் குறையுதுங்கிற அடிப்படையில நீங்க மகிழ்ச்சி பட்டுங்க, சிரிங்கன்னு சொல்றேன்.